உங்க தம்பிக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? தம்பி இன்னொரு தடவை கேளுங்க. எதுக்காக வந்திருக்கோம்னா எங்க அக்கா பண்ணது கேக்க யாரும் கலைய மாட்டாங்க. அவங்கள கவுன்சில வந்திருக்கோம். ஏன் என்ன சொல்றீங்க? ஏன் மாட்டாங்க எதுக்கு? அத சொல்ல எதுக்கு வண்டில ஏறாங்க? ஏன்னா ஒரு நாளை கைது பண்றா இவங்க ஏறி போறாங்க. நீ யார் போடா என்னங்க கொஞ்சம் அவங்க காவல்துறை அவங்களுக்கு அனுமதி இல்லாம போய் அவங்க ஒரு மண்டபத்தில் அடைக்கிறத கையெழுத்து போட்டு அந்த மோதியை கொடுத்து கையெழுத்து போட்டு பதிவாக வருது. யாரும் வராம கூட எல்லாரும் அவங்க கைது பண்ண வந்திருக்காங்க. ஒருத்தவங்க கூட நகரக்கூடாது. என்ன அவங்க கைது பண்ண பண்றீங்களா?
ரெண்டு தரப்பினரோட இதுதான் ஆயிருக்காங்க. எடுத்துட்டு போறாங்க, அவங்க சின்னத்தை வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு தரப்போட பிரச்சனை பாக்குறீங்க. ஆனா தமிழ்நாடு எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன் கலெக்டர் நேரடியாக கூப்பிட்டு பேசுறாங்க? ஏன் தமிழ்நாடு பூரா எல்லா அரசியல்வாதிகள் வந்து பாக்குறாங்க? இது ரெண்டு தரப்பினரோட பிரச்சனை. நீங்க வந்து ரெண்டு கட்சியோட பிரச்சனை பாக்குறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணு தாக்கப்படுறாங்க, ஒரு வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து கட்சிக்காரரும் ஒரு டிஎம்கேக்காரரோட வேட்பாளர் கேட்கிறாரு. மனிதாபிமான பிரச்சனை. இது ரெண்டு கட்சிக்கான பிரச்சனை, மனிதாபிமான பிரச்சனை. அதனால இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சார். அதனால இதுக்கு வந்து நடவடிக்கை தான் விசாரணை சென்சிட்டிவான விசாரணை. ரெண்டு தரப்பு சொல்லவே தப்பு. அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு, பாதிக்க வச்ச தரப்பு, அதுதான் தரப்பு சார். கொஞ்சம் பேர் காவல்துறை இதற்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அண்ணன் சீமான் தலைமையில நாளைக்கு இந்த போராட்டம் தொடரும். சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணோம்.